ஹாய் பாயில எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல நான்வெஜ் லஞ்ச் மெனு தான் பண்ண போறோம். நாட்டுக்கோழி கிரேவியும் அப்புறம் வந்து ஓமம் இருக்கு பாத்தீங்களா, முறுக்கு இதுக்கெல்லாம் போடுவோம் பாத்தீங்களா ஓமம், அதையும் வச்சு நம்ம ரசம் பண்ண போறோம். நான் வந்து நாட்டுக்கோழி 1 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த தோலோட தான் நம்ம கடைகளில் எல்லாம் கட் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தோலோடையே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா அரிசியும் ஊற வச்சு வச்சுருக்கோம். எப்போயுமே நம்ம சாப்பாடு பண்ணுறதுக்கு முன்னாடியே ஊற வச்சுருவோம் இல்லையா, அரிசி ரெடியாக இருக்குது. இப்போ முதல்ல மசாலா வறுத்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து விட்டுறலாம். சாதத்தை அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஊறிட்டு இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் மல்லி சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு 4 ஸ்பூன் மல்லி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் மல்லி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், மிளகு 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன், 4 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்னதாக 4 துண்டு பட்டை. அடுத்து வரமிளகாய் ஒரு 6-7 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா மணம் வரும். அந்த மணம் வர்றப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான், பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். வறுத்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தண்ணி ஊற்றி கூட நீங்கள் அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நான் இப்போ பவுட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா பவுட்ரு பண்ணியாச்சு. மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து தாளிக்கிறது தான். நாட்டுக்கோழி கிரேவி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டுக்கோழிக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஒரு 30 போல் சின்ன வெங்காயம் இருக்கும். இது நான் சேர்த்துருக்கேன். கிராம் கணக்கில் எடுத்திங்கன்னா ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதையும் நான் சின்னதாகலாம் கட் பண்ணல, உரித்து அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி, தக்காளி போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதையும் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கிருச்சு. சிக்கன் சேர்த்துருவோம். தேவையான உப்பு, அடுத்து மஞ்சள் தூள். இது நல்லா கலந்துருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மசால், அதை சேர்த்துடலாம். மசால் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதே போல் மசாலா போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விடுங்க. இது போல் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், தண்ணி இந்தளவுக்கு கறி வந்து நல்லா முங்குற அளவுக்கு நான் ஊற்றியிருக்கேன். இப்போ மூடி வச்சிடலாம். சிக்கனை தாளித்து விட்டு எண்ணெயிலே 5 நிமிஷம் நம்ம வேக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் மசாலா போட்டதுக்கப்புறம் 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வேக வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 8 நிமிஷம் கிட்ட இப்போ வெந்திருக்கு. மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை வேக வச்சோம்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். நாட்டுக்கோழி அப்படிங்கிறதுனால வேகாது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி யோசிச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி தாளித்து விட்டதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இந்த மாதிரி தாளித்து தண்ணி ஊற்றிடுவீங்க இல்லையா, அதுக்கப்புறமா குக்கரில் வச்சு ஒரு விசில் 2 விசில் விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் இறக்கி வச்சு நீங்கள் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா அது நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வர்றப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்திரத்திலே வேக வைக்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம்.
இப்போ வந்து நம்ம சிக்கன் வேக வச்சு பார்த்திங்கன்னா 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுருவோம். அவ்வளோதான். இதுக்கு மேலே மல்லித்தலையெல்லாம் தூவ வேணாம். நாட்டுக்கோழியை பொறுத்த வரைக்கும் மல்லித்தலையெல்லாம் தூவினீங்கன்னா அந்த மனம் தான் அதிகமாக இருக்கும். நம்ம இந்த நாட்டுக்கோழியோட மனம் வந்து இருக்காது. அதனால் இதுக்கு மேலே மல்லித்தலையெல்லாம் நம்ம தூவ தேவையில்லை. இதோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வைக்கிறதுக்கு இதில் 1.5 படி அரிசி போட்டோம் இல்லையா? இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3. குக்கர் மூடி வச்சாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரசத்துக்கு பவுட்ரு பண்ணிவிட்டு ரசம் தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு 1/2 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக ஓமம், 1/2 ஸ்பூன் மல்லி. இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், பவுட்ரு பண்ணியாச்சு. அடுத்து ஒரு 5 பூண்டு பல் எடுத்துருக்கேன். இதை தட்டி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா பூண்டு பல்லையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ பூண்டு பல்லையும் தட்டி எடுத்துட்டோம். ரசத்துக்கும் பவுட்ரு ரெடியாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை கரைச்சிடலாம். 2 தக்காளியை கரைச்சிக்கலாம். தக்காளியும் புளியும் பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ரசத்துக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. ரசத்துக்கு பவுட்ரு பண்ணியிருக்கோம், பூண்டு பல் தட்டி எடுத்துருக்கோம், புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. இப்போ தாளித்து விட்றலாம். ரசம் தாளிச்சிடலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 2 வரமிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், நம்ம தட்டி வச்சோம் இல்லையா அந்த பூண்டு, இதை வதக்கிடலாம். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம புளியும் தக்காளியும் கரைச்சோம் இல்லையா அந்த தண்ணியை சேர்த்துடலாம். அவ்வளோதான். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது தேவையான உப்பு சேர்த்துடலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு சேர்த்தாச்சு. புளிப்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் ரச பவுட்ரு நம்ம சேர்த்துக்கலாம். மல்லித்தலையை அந்த அப்புறம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு பவுட்ரு பண்ண பார்த்திங்களா அந்த பவுட்ரை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோ சேர்த்ததுக்கப்புறம் மல்லித்தலை போட்டு லைட்டாக பொங்கி வரும் பாருங்க, அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நான் அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக அந்த கொதி வருது பார்த்திங்களா, அந்த கொதி மட்டும் வந்தால் போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு, ரசமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடோட ஸ்ட்ரீம் இறங்குனதுமே நம்ம பரிமாறிக்கலாம். சாப்பாடு, நாட்டுக்கோழி கிரேவி, ஓம ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழியில் கிரேவி பண்ணிவிட்டு ஓமத்தில் வந்து இந்த மாதிரி ரசம் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம நார்மலாக ஒரு ரசம் சாப்பிடுங்களோ அதை விட இந்த ரசம் ரொம்ப அருமையான ருசியில் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.